அனுமனின் உதவியையும் திறமையையும் பாராட்டி அவருக்கு பரிசளிக்கும் விதமாக ஒரு முத்து மாலையை பரிசாக அளித்தார். ஆனந்தத்துடன் பெற்றுக்கொண்ட அனுமான் முத்து மாலையை ஒவ்வொன்றாக பீத்து ஒவ்வொரு முத்தாய் கடித்துப் பார்த்தார். இதனை பார்த்து சபையில் உள்ள அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்தனர். ஆனால் அனுமன் ஏன் அப்படி செய்தார் என்று ராமருக்கு தெரியும். இருப்பினும் அவரின் பக்தியை பறைசற்ற அனைவரின் முன்னிலையில், அனுமனே, ஏன் இப்படி செய்தாய் என்று கேட்டார். அதற்கு அஞ்சனை மைந்தனோ, பிரபு, உங்கள் மேல் அளவு கடந்த பாசம் வைத்துள்ள சீதா தேவி கொடுத்த முத்து மாலையில் உங்களின் உருவம் இருக்கும் என்று நினைத்து அதனால் ஒவ்வொன்றாக உடைத்து பார்த்தேன். ஆனால் அதில் ஒன்றில் கூட உங்கள் திருவுருவம் இல்லை. உங்கள் திருவுருவம் இல்லாத எந்த பொருளும் எனக்கு தேவையில்லை. இதை கேட்டுக்கொண்டிருந்த ராமனோ, அப்படியென்றால் எப்போதும் என்னை நினைத்துக் கொண்டிருப்பதாக கூறும் நீ உன்னுள் நான் இருப்பதை நிரூபித்து காட்ட முடியுமா என்றார். அனுமன் வசமாக மாட்டிக்கொண்டார் என்று அனைவரும் நினைத்த நிலையில் அனுமன் தன் நெஞ்சை பிளந்து காட்டினார். அதில் ராமரும் சீதையும் இருப்பதை பார்த்து அனைவரும் வியந்தனர்.